ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு வந்துடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்டியான புதினா ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்துட்டு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த புதினா ரைஸ்க்கு கொத்தமல்லி இலை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அதை சேர்த்தோன்னா புதினா விட கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை. தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கூடவே பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரைஸ், உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கோவிட்க்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தது. பட் லாஸ்ட் வீக் எங்கள் ப்ராஜெக்டில் வீக்லி த்ரைஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனாக தான் இன்றைக்கி வந்து நான் கிளம்பிட்டுருக்கிறது.